அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் பையன் ஸ்கூலில் ஃபுட் ஃபெஸ்டிவல். அவனுக்கு கொடுத்துருக்குற டிஷ் வந்து கேரட் அல்வா. வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சி பாதி வேலையை முடிச்சிட்டேன். இருந்தாலும் அவன் வீடியோ போடுமா அப்படின்னு சொன்னான். ஆல்ரெடி வந்து நெய்யில் வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் கேரட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அது கூட வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சம் கம்மியாகி திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் நாட்டு சர்க்கரை போட்டால் சாப்பிடுவான். மற்ற பசங்க அந்தமாரி சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அதனால் நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 கப் கிட்டத்தட்ட கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் உருகி வரணும். இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இது வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அல்வா ரெடி.